கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவோடு அமைச்சர் பொன்முடியும் திமுக எம்பி எம் அப்துல்லாவும் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளனர். தொகுதி மறுவரையறை தொடர்பாக வரும் 22ஆம் தேதி தமிழ்நாடு அரசு நடத்தவுள்ள கூட்டத்திற்கு நேரில் அழைப்பு விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே ஆந்திராவிற்கு அமைச்சர் ஏவாவேலு நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தற்பொழுது கர்நாடகாவிற்கு சென்றுள்ள அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுக எம்பி எம் அப்துல்லா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது கர்நாடகாவில் அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுக எம்பி எம் அப்துல்லா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு அரசின் சார்பில் வரக்கூடிய 22ஆம் தேதி குறிப்பாக கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் கட்சியின் சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு என்பது நேரடியாக சென்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அங்கிருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்களை சந்தித்து கடிதம் என்பதை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேரும் நேரடியாக சென்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய கடிதத்தை வழங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரும்படி ஏற்கனவே அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. 7 மாநிலங்களை சேர்ந்த 29 கட்சிகளுக்கு அழைப்புதல் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலமாக அனுப்பியிருந்தார். இருந்தாலும் கூட நேரடியாக சென்று தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர்கள் இந்த கடிதத்தை வழங்கி இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்புதல் என்பது விடுக்கப்படுவது வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தொடர்ச்சியாக நேற்று இன்று என பல்வேறு மாநிலங்களுக்கு நேரடியாக சென்று அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு என்பது அவர்களை சந்தித்து கடிதம் என்பதை வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை சந்தித்து தற்பொழுது அமைச்சர் தகவலுக்கு நன்றி செலினா.